வரகாத்து. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, நான் அகில இலங்கை ஜமீஅத் உலமா மூதூர் கிளை சமூக சேவை பணி தலைவரும் மற்றும் உலமாக்கல் விவகார பணி தலைவர். விசேஷமாக மூதூர் மக்களிடத்தில் அன்பாக வினயமாக வேண்டிக் கொள்கிற சில கருத்துக்கள், நிதானமாக கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நிதானமாக இதை நீங்கள் இந்த கட்டத்தில் முடியுமான வரைக்கும் பின்பற்றுங்கள். இன்று நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மைதான், முழு இலங்கை நாட்டிலும் வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட உறவுகள், சகோதரர்கள் அவர்கள் இன்றைக்கு மன அவல நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இளம் வாலிபர்களே, வீட்டில் வசிக்கும் தாய்மார்களே, இந்த கட்டத்தில் நாம் அதிகமாக அல்லாஹின் பக்கம் ஒதுங்குவது மிக சிறந்த ஒரு விடயம். அதிகமாக சூரத்துல் நூஹ், சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் முல்க் மற்றும் நிறைய உடைமைகள், பொருளாதாரம், நிறைய சொத்துக்களை இழந்தவர்கள் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆக்களை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். விசேஷமாக நான் மூதூர் மக்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறது, இந்த கட்டத்தில் நிறைய மூதூர் உறவுகள் தன்னுடைய சொத்துக்கள், உடைமைகள், தன்னுடைய பொருள்களை இழந்து உங்களிடத்தில் அடைக்கலம் கேட்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக உதவிக்கரம் நீட்டுங்கள். நிறைய உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாத அளவுக்கு இன்றைக்கு வீடுகளில் அடைக்கலம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் முடிந்ததை இந்த கட்டத்தில் உங்களுடைய வீட்டுடைய கதவுகளை விசாலமாக ஆக்குங்கள், உங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்குங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள், அவர்களை அரவணைங்கள். அன்சாரி சஹாபாக்கள், அன்சாரி சஹாபிகளை போன்று இந்த கட்டத்தில் மாறுங்கள். 2 சாரம் இருந்தால் ஒரு சாரத்தை கொடுத்துதோ, உங்கள் 2 செருப்பு இருந்தால் ஒரு செருப்பை கொடுத்துதோ, உங்கள் சிறிய குழந்தைகள் செருப்பு இல்லாமல், ஆடை இல்லாமல் முழு சொத்துக்களையும் தண்ணீரிலிருந்து உங்களிடம் வந்திருக்கிறார்கள். எனவே உறவுகள், உங்களுடைய உறவுகளிடம் அதிகமாக தொடர்பை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள் அவர்களுடைய என்ன செய்ய வேண்டுமோ சிறிய குழந்தைகளுக்கு உங்களுடைய உதவிகளை அதிகமாக நீட்டுங்கள். விசேஷமாக மூதூர் வசிப்பிடம் இருக்கின்ற கிராம நிலதாரிகளிடம் நான் விடயமாக ஜமீஅத் உலமா மூதூர் கிளை சார்பாக மற்றும் மூதூர் ஹத்தீப்மார்கள் சம்மேளனின் சார்பாக வேண்டிக் கொள்வது, பாடசாலைகளில், பொது இடங்களில் வசிக்கின்ற மக்களை நீங்கள் கண்காணிப்பதை போன்று பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் இல்லாமல் தன்னுடைய உறவுகளுடைய வீடுகளில் அடைக்கலம் தஞ்சம் புகுந்து நிறைய உறவுகள் இன்று வசித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் கிராம நிலதாரிகள், சமூக நலன் விரும்பிகள், அரசியல் பிரமுகர்கள் மிக அவதானியுங்கள், மிக கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்கு முழுமையான தேவைகளை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இந்த நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, விசேஷமாக மூதூர் பிரதேசத்தில் வசிக்கின்ற உறவுகள் கட்சி, மதம், இனம், எதிரிகள் என்று பாராமல் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை விசாலமாக்குங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜக்காத், சதக்காக்களை அதிகமாக செய்யுங்கள். உங்களுடைய ஜக்காத்களை முற்படுத்தி செய்யுங்கள். தாராளமாக இஸ்லாத்தில் இடம் இருக்கிறது. அன்பார்ந்த விசேஷமாக இளம் வாலிபர்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத வீண் களியாட்டங்களில், தேவையில்லாத இடங்களில் உங்களுடைய நேரங்களை கழிப்பதையும் உயிர்களை பணயம் வைப்பதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக மூதூரில் இருக்கிற வெள்ளத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற மஸ்ஜிதுடைய கதவுகளை நிர்வாகிகள் இந்த நேரத்தில் திறந்து வையுங்கள். மூதூர் மக்களுக்காக பாதசாரிகள் வாகனங்களில் தவறு இன்று மூதூர் இடத்துக்குள் சிக்கி தவிக்கின்ற உறவுகளுக்காக மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளிடத்தில் நான் வினயமாக மூதூர் ஜமீஅத் உலமா சார்பாக மற்றும் மூதூர் ஹத்தீப்மார்கள் சார்பாக மிக கண்ணியமாக வேண்டிக் கொள்வதோடு மேல் தட்டுகள், கீழ்த்தட்டுகள் அவர்களுக்காக திறந்து வையுங்கள், அவர்களுக்கு முடியுமானதை செய்யுங்கள் என்பதை கண்ணியமான நிர்வாகிகளிடத்தில் நான் மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். மற்றொரு செய்திதான் மிக கவலையான, மிக வேதனையான ஒரு செய்தி. வியாபாரிகள் இந்த நேரத்தில் ஏழைகளுடன் கண்ணியமாக நடக்கும். தருணம் பார்த்து நடக்காதீர்கள். உங்களுடைய விலைவாசிகளை முடியுமான வரை உங்களுடைய லாபத்தை விட்டு தாண்டாமல் மரக்கறிகளாக இருக்கலாம், அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம், அன்றாடம் அழிந்து
மக்கள் பாவிக்கக்கூடிய சிறிய சிறிய சின்ன பிள்ளைகளுடைய பொருட்களாக இருக்கலாம். இவைகளை முடியுமானவரை உங்களுடைய லாபத்தை தாண்டாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய உதவும் கரங்களும் விசாலத்தன்மை இந்த சமூகத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க என்பதை நான் சமூக சேவை மூதூர் கிளை ஜமியா சார்பாகவும் மற்றும் மூதூர் ஹத்தீப்மார்கள் சம்மேளன உப தலைவர் என்ற வகையில் சார்பாகவும் மூதூர் மக்களிடத்தில் மிக கண்ணியமாக வினயமாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி முஸ்லிம் கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்திஹி. இந்த நேரத்தில், இந்த சிரமமான கஷ்டமான அவல நிலையான நேரத்தில் யார் முஸ்லிமான சகோதரரை அரவணைக்கிறாரோ, கண்ணியப்படுத்துகிறாரு, அவர்களை பராமரிக்கிறார்கள், கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். எனவே மூதுர் உறவுகள், மூதுர் சகோதரிகள், மூதுர் தாய்மார்கள், மூதுர் இளம் வாலிபர்கள், இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்குங்கள், உங்களுடைய கைகளை விரிவாக்குங்கள், உங்கள் பணங்களை செலவழியுங்கள். நிறைய உறவுகள் இழந்து வந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் இருக்காமல் அவர்களை அரவணையுங்கள், கதவுகளை விசாலமாக்குங்கள். எனவே மூதுர் உறவுகள் விருந்தளிப்பதில் முன்னுதாரணமானவர்கள், செலவழிப்பதில் முன்னுதாரணமானவர்கள், நல்ல குணம் படைத்தவர் என்று வரலாற்றில் பேர் போனவர்கள். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வீடுகளில் 3, 4, 5 குடும்பங்களாக வசிக்கின்றார்களோ அவர்களை விசேஷமாக சமூக தலைவர்கள், சமூக நலன் விரும்பிகள் மிக கண்ணியமாக அவதானிங்கள். அவர்களுக்குரிய நிவாரணப் பொருட்கள், அவர்களுக்குரிய சகல சலுகைகளையும் செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். எனவே எங்களுடைய கடைசி முடிவுகளையும், எங்களுடைய சதகாக்களையும், கடைசி நிலவரங்களையும் நீங்கள் இதை அதிகப்படுத்துங்க, நான் விடயமாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தவருடைய தொழுகையை அதிகப்படுத்துங்கள், பள்ளியுடன் உங்களுடைய நேரத்தை கழிங்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். எனவே இந்த விஷயத்தை நான் மூதுர் மக்களுக்காக மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.